இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அழகு நாச்சியாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து வேட்டை நாய்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேட்டையில பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஊருன்னு சொல்லலாம். வேட்டை நாய்களும் ஃபேமஸான நாய்கள வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாக்க நம்ம போயிட்டு இருக்கோம். சரிண்ணே, அலநாச்சத்தை பத்தி உங்களுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எதனால வந்தீங்க? அழகுநாச்சியாபுரத்துக்கு எப்படி வந்தோம்னா, நம்ம பெரிய வேட்டைக்காரர் ஒருத்தர் சொன்னாரு. சரி. இங்க வந்து நல்ல வேட்டை நாய் இருக்கு. வேட்டை நாய் இருக்கு. சரி. வேட்டைக்காரர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. வேட்டைக்காரர் சொன்னதை வச்சுதான் உங்க ஊருக்கு வந்திருக்கு. உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்க. எங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமீங்க? நாய் வளர்ப்பு எப்படி? நாய் வேட்டைக்கு போறது அந்த மாதிரி எப்படியா? ஆமா, நாய் வளர்ப்பு பத்தி சொல்லுங்க. நாய் வேட்டை போறது சொல்லுங்க. வேட்டையோட அனுபவத்தை பத்தி சொல்லிருங்க. வேட்டையோட அனுபவத்தை பத்தி சொல்லணுமா? நாய் ஃபுல்லாமே இதுல சிப்பி பாறை இருக்கு, கவுண்ட் உடப்பு இருக்கு. கவுண்ட் உடப்பு இருக்குன்னா இது வந்து கவுண்ட் உடப்பு. கவுண்ட் உடப்புன்னா சரிதானா? இது வயசு வந்து 1 வயசு ஆகுது. 1 வயசு. சரி சரி. சரிதானா? 1 வயசுல 8 மாசத்துல நாய் வந்து முயலை எடுத்துருச்சு. எது கவுண்ட் உடப்பு. கவுண்ட் உடப்புனா கவுண்ட் உடப்பு வந்து 8 மாசத்துல வந்து முயலை எடுத்துருச்சு. சரி சரி. ஒத்தைக்கு முயலை எடுத்திருக்கு. இது வந்து ஒத்தைக்கு. ஆமா, கரசக்காடு முயலை சிவகாட்டுல எடுத்திருக்கு. அது என்ன கலர்னா? இது வந்து செவல கலர். இது வந்து கன்னி. இது வந்து சிப்பி பாறை. சரி. சரிதானா? இப்ப நாய்களே இப்ப வந்து பல விதமா ஆயிப்போச்சு. சிப்பி பாறை, கவுண்ட் உடப்பு, மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி சரி. அப்படி இருந்தாலுமே உடப்பும் சிப்பி பாறை ஈக்குவல் வச்சு பாக்கல. உடப்பு ஓரளவு நல்லா ஓடுது. ஆமா, 2 மைல் 3 மைலுக்கு ஓரளவு நல்லா போகுது. சிப்பி பாறை வந்து எப்போதுமே பொழுதோடமே ஓடுது. ஆமா, கயிறு வச்சு நம்ம உரி விட்டோம் அப்படின்னா நல்லா வேகம் இருக்கு. முயல போற போக்குல நல்லா அள்ளிட்டும் போகுது. சரி சரி. நாய ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சு ஓடமாக்கு. உடப்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமா, உடப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம இதை அடிக்க முடியாது. நம்ம ஏரியாவில் அடிக்க முடியாது. நம்ம ஏரியா வெயிலுக்கு கிளைமேட்டுக்கு தாங்க மாட்டேங்க நாய். தாங்க மாட்டேங்க. ஒரு 2-3 மைலுக்கு ஓடுது. அது ரொம்ப கொஞ்சம் இழப்பாயிருது. சரி சரி. சிப்பி பாறைங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒரு ட்ரிப்பு தண்ணியில போட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்கு அசராம போகும் நாய். சரி சரி சரி. நாய் இப்ப நம்மகிட்ட குட்டியும் சரி எதுனாலும் சரி எதுனாலுமே வாங்கிக்கலாம். இப்ப வளர்ப்பு அப்படின்னா குட்டி போட்டுச்சுன்னா 45 நாள்ல தடுப்பூசி போடணும். கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆமா, கண்டிப்பா போட்டே ஆகணும். ஒரு தடுப்பூசி, ஒரு வெறிநாக்கடி ஊசி இப்ப போடணும். வந்து அப்படி ஊசி ஈசின்லாம் நாய்க்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஊசி போடணும். இல்ல இதுக்கு வெறி வந்து ஆளுல கடிக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நாய் வந்து கிடையாது. நாய் நம்ம எப்படி நம்ம பிள்ளைட்டு எப்படி பழகாமோ அதே மாதிரி நம்ம வாயிலாச்சும் நம்ம பழகணும்னா அது நம்ம நன்றி விசுவாசமா இருக்கும். சரி சரி. ஆமா, எதுக்குனாலுமே நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம வேட்டைக்கும் சரி எதுக்குனாலுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாய் வந்து. ஆமா, வீட்டு காவலுக்கும் ஓரளவுக்கு, தோட்டத்து காவலுக்கு எதுக்குனாலுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட்டு பண்ணி தொல்லை வந்து அதிகமா இருக்கலாம். அதை பத்தி சொல்லுங்க. அதான் காட்டு பண்ணி தொல்லை வந்து இப்ப விவசாயத்துல நிறைய இடத்துல இருந்து எங்களே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சரி சரி. எங்க மாசுல அப்படி இதாயிருச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, வாங்க வந்து கொஞ்சம் களைச்சு கொடுங்க, கொஞ்சம் அடிச்சு பத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாயெல்லாம் கூட்டு போனோம்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 2 பண்ணி 3 பண்ணியா கடிக்கும். நல்லா விரட்டும், நல்லா கோபம் இருக்கும். சரி சரி. இதுல இருக்க நாய் எல்லா நாயுமே எல்லாத்துக்குமே ஈக்குவல். ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது கிடையாது. இதுல ஆமா இத வந்து கவுண்ட் உடப்பு. ஆமா, கரெக்டா 1 வயசு ஆகுது. 1 வயசு ஆகுது. ஆமா, இது 3மே கவுண்ட் உடப்பு. அது சிப்பி பாறை, இது சிப்பி பாறை, இதுவும் சிப்பி பாறை. கவுண்ட் உடப்புக்கு வந்து வால் கொஞ்சம் பொடிவால் இல்லாம கொஞ்சம் தடிவாலா இருக்குன்னா. ஆமா, அது வந்து தாய் தாப்பன் வர்க்கம். சரி சரி. ஆமா, தாய் தாப்பா வர்க்கத்துல வந்து அப்படி இருக்கும். ஒரு சில நாய்க்கு கொஞ்சம் நல்லா சாட்டு சடைக்கு இருக்கும், ஒரு சில நாய்க்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா, தாய் ரகம் தான். தாயும் ஒரிஜினலா இல்லாம கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். எந்த விசேஷம் தான் நம்ம வேட்டைக்கும் சரி நம்ம பண்ணி எங்கனாலும் போனாலும் நாய் நல்லா ஆர்வமா இருக்கும், நல்லா காவலும் காக்கும். சரி சரி. ஊர்ல அலநாச்சத்துல 100 நாய்க்கு மேல இருந்துச்சு. சரி. இப்ப வேட்டையே இப்ப கிடையாது. இப்ப வேட்டையே எனக்கு தெரிஞ்ச தடை போட்டு வச்சிருக்கீங்களா? நம்ம வேட்டையே இப்ப தடை போட்டு வச்சிருக்கு. சரி சரி. தடை போட்டு வச்சிருக்கனால இப்ப நாயே எங்க ஊர்ல இல்ல, அழிஞ்சிட்டு வருது. நாயே இப்போ வீட்டுக்கு நாய் வேட்டை தடை போடுறது நாய் வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி போச்சு இல்ல? ஆமா, இன்ட்ரெஸ்ட் பூரா கம்மி ஆகி போச்சு. சரி, வேட்டை அடிக்கூடாது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆமா, அலநாச்சாரம்னா ஒரு அலநாச்சாரம் கிடையாது. மேல அலநாச்சாரம், வடக்கு அலநாச்சாரம், கீழ அலநாச்சாரம், அப்ப 4 கிராமத்திலயும் சேர்ந்து ஒரு 400 நாய்க்கு மேல இருந்துச்சு. இப்ப எங்க ஊரை பொறுத்த அளவுக்கு எனக்கு வயசு 25 வயசாச்சு. எனக்கு வேற 5 வயசுல இருந்து நானும் வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 நாய் தான் இருக்கும். எங்க சுத்தி ஏரியாவில நாய் அப்படின்னாலே அலங்கநாச்சியாபுரம் தான். அலங்கநாச்சியாரம் போனா யாருனாலும் சரி எப்பனாலும் சரி நாய் வாங்கலாம், அங்க நல்ல நாய் இருக்கும் அப்படின்னு எங்களை தேடி வருவாங்க. இப்ப அலங்கநாச்சத்துல வேட்டை தடை உத்தரவு போட்டனால இப்ப போட்டு ஒரு 4-5 வருஷம் ஆகி போயிடுச்சு. லாக்டவுனுக்கு அப்புறமே வேட்டைனா என்னன்னு தெரியாம இப்போ ஒரு மக்கள் எல்லாம் நாய் வளர்க்கறதவே விருப்பப்படலை. நாயே இது பண்ணிட்டாங்க. இப்ப நாய் பார்த்தேன்னா ஒரு 30 நாய் 20 நாய்க்குள்ளேதான் நம்ம ஊருக்குள்ளே இருக்கு. அடுத்து நாய் உருவாக்கணும் வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சரி, நம்ம அதை வச்சு நீ என்ன பண்ண, குட்டிகளுக்கும் கொஞ்சம் வேல்யூஷன் இல்லாம போச்சு. வேட்டை கிட்ட நம்ம அடிச்சோம் செஞ்சோம் இருந்தோம் அப்படின்னா அனுபவத்தை சொல்லுங்க. வேட்டை ஒரு நாயை பத்தி சொல்லுங்க.
என்னோட வேட்டை அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நாயெல்லாம் முயலை கேர்ல உருவி விட்டோம்னா ஒரு 4, 5, 10 ஸ்டெப் தான் அப்படியே வாரிட்டு போவோம். நல்லா வாவட்டுள்ள நாய் இது ஒண்ணுமா. ஆமா, நல்லா வாவட்டுள்ள நாய். அதோட தாய் தாப்பு வந்து நல்ல ஓட்டம், சரியான ஓட்டம். அந்த நாய் இப்ப நம்ம ஊருக்கு வந்து இப்ப ஒரு வயசுதான் ஆகுது நாய். முன்னாடி வேட்டை அடிச்ச போய்க்குள்ள வேட்டைலாம் அடிக்க முடியல. நாய் வந்து நல்லா வாவட்ட உள்ள நாய். சரி சரி சரி. எல்லாருக்கும் பாருங்க இந்த நாயெல்லாம் பூனையும் சரி எதுவும் சரி. சரி சரி. வாண்டாச்சு பூனையும் சரி எதெல்லாம் சரி கொண்டு போய் விட்டாச்சுன்னா எல்லாமே எல்லா வேட்டையிலுமே. சரி சரி. இப்ப வேட்டை அடிக்க தடை உத்தரவு போட்டாங்க. முன்னாடி வந்து வேட்டை அப்படின்னாலே எல்லாம் நிறைய பேர் போவாங்க. இப்ப வேட்டை தடை உத்தரவு இதெல்லாம் முயல்ல விட்டாலும் சரி எதுக்கெல்லாம் சரி பண்ணி எதுனாலும் சரி நல்லா வேட்டையாடும் நாய். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். சரி சரி. இதுல இருக்க எல்லா நாயுமே இந்த நாயுமே ஒரு நாய்க்கும் குறைஞ்ச நாய் கிடையாது. நல்ல இந்த நாய் தான் சொன்னீங்களா? ஆமா, இந்த நாய் வந்து சிப்பி பாறை. ஆமா, இது வர்க்கம் வந்து சிப்பி பாறை வர்க்கம். சரி சரி. வயசு என்ன வயசு? வயசு ஒரு 3 வயசுக்கு மேல இருக்கும். 3 வயசுக்கு மேல இருக்கும். அது ஒரு வயசு ஆயிடுச்சு. அது வந்து கவுண்டு உடப்பு. அது பயங்கரமா வேட்டையாடும் நாய். இப்ப வேட்டையெல்லாம் போக முடியல. சரி சரி. இப்ப நாயும் நம்ம ஏரியாவில இப்ப குறைஞ்சிட்டு தான் வருது. பாத்தீங்கன்னா 20 நாய்க்குள்ளேதான் இருக்கும். ஆனா அது நிக்கல, அண்ணா ஒரு வெள்ளை நிக்கலாங்கப்பா, அதுவும் சிப்பி பாறை தான். சரி சரி. அது அதான் கண்ணி அதெல்லாம் சிப்பி பாறை. அப்படி இந்த 29 அது 28, 29 இன்ச்சு இருக்கும். அப்படி இல்ல நாயெல்லாம் முயல நம்ம லாங்குல விட்டோம்னா எப்படி பார்த்தா ஒரு அரை குறுக்கம் ஒரு குறுக்கத்துல விட்டோம்னா அப்படின்னா எவ்வளவு லாங்கா போனா அந்த மேல போய் கிடைக்கும். இது அந்த வளர்த்தியானுக்குல கண்ணி. அந்த கண்ணி நாயை வந்து எவ்வளவு லாங்கா விட்டாலும் சரிதான். எவ்வளவு லாங்கு நம்ம அரை குறுக்கம் ஒரு குறுக்கத்துல முயல் மிந்தி போனாலும் நாயை விட்டாச்சுன்னா முயல் எடுக்கணும். அவ்வளவு வீரியம் அவ்வளவு உண்டு அந்த நாய்க்கு வந்து. இந்த மாதிரி நாயெல்லாம் நம்ம ஷார்ட் ரேஞ்சில நம்ம இப்ப கயிறு அப்படி உருவி விடுதோம்னா அப்படி ஒரு ஏரியாக்குள்ள ஒரு கிலோமீட்டருக்குள்ள போகக்குள்ளே சடக்குன்னு பிடிச்சாதான். இல்ல நீண்டுச்சுன்னா நீண்டு போயிட்டே இருக்கும். நாய் வந்து பிடிச்சிக்கிறாது. அது வந்து எவ்வளவு தூரம் நீண்டு போனாலும் பிடிக்கும். இது வந்து தரமான நாய். அது கொஞ்சம் அதுக்கு மேல இது கொஞ்சம் உயரமா இருக்கு. வந்து கவுண்ட் உடப்பு. சரி. அதோட இது கொஞ்சம் நார்மல். இப்ப விட்டோம்னா அது கொஞ்சம் தட்டி பாதிச்சு அதுக்கு அமைக்க முடியலன்னா இது ஒரு ஏந்தி அடிக்கும். சரி சரி. ஒரு தூரம் கொஞ்சம் காடு போனால வளைச்சு திருப்பி அடிச்சிடும். அது தட்ட முடியலன்னா இது திருப்பி அடிக்கும். அது வந்து லாங்குக்கு வந்து பெட்ரு. இதுவும் ஷார்ட் ரேஞ்சு. பக்கத்துல தூக்குறோம். ஆமா, பக்கத்துல நம்ம இப்படி உட்காந்துட்டு இப்படி சரட்டு உரிய விட்டோம்னா பக்கத்துல போற வகுல அப்படியே அழிட்டு போயிடும். இது சிப்பி பாறை, இது கவுண்ட் உடப்பு. இதுவும் குறை சொல்ல முடியாது. நாயில என்னோட அனுபவத்துல நாயில வேட்டையெல்லாம் எந்த நாயுமே நம்ம ஊர்ல அலங்காசப்பத்துல இருக்க நாயெல்லாம் பேர் வாங்க நாய் தான். அவங்க ஊருக்கு போயாச்சுன்னா நாய்கிட்ட தரமா எடுக்கலாம், வேட்டையும் அந்த மாதிரி ஆடும் அப்படின்னு சொல்லாங்க. இப்ப வேட்டையெல்லாம் தடை உத்தரவு போயிட்டா இப்ப வேட்டையை அடிக்க முடியாது. நாய் சும்மா எடுத்து வீட்டுல சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு நாயில. சரி, நம்ம அதை அந்த ஆமா உடக்கூட பரம்பரையா தாத்தா கூட்டாங்காலத்துல இருந்து வளர்த்தது. சரி, நம்ம ஊர்லயும் இருக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கணும்ல. அலங்கநாச்சபுரம்னா நாய் இல்லாத ஊர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு அலங்கநாச்சபுரத்துல இப்போ ஒரு 30 நாய்க்கு மேல இருக்கு. 100 நாய் 150 நாய் இருந்த ஊரு இப்போ ஒரு 30 நாய்க்கு மேலதான் இருக்கும். நாயா இருந்தாலும் சரி குட்டியா இருந்தாலும் சரி எதுனாலும் வாங்கிக்கலாம். அலநாச்சத்துக்கு வந்தாச்சுன்னா குட்டியும் விற்பனைக்கு வச்சிருக்கீங்க? குட்டியும் விற்பனைக்கு இருக்கு. நாயும் கேட்டா அவங்களுக்கு பிடிச்சா இதுல எனக்கு இந்த நாய் நமக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாயும் வாங்கிக்கலாம். குட்டி போட்டிருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டியும் வாங்கிக்கலாம். கவுண்டுக்கும் சிப்பி பாறைக்கு என்னென்ன வித்தியாசம்? கவுண்டுக்கும் சிப்பி பாறைக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா இது சரியான கேள்வி கேட்டீங்க. கவுண்டு வந்து வேகம் அதிகம், சிப்பி பாறைக்கு வந்து வேகம் கொஞ்சம் கம்மி. கவுண்டுக்கும் சிப்பி பாறைக்கு என்ன வித்தியாசம், ரொம்ப ஸ்பீடா ஓடணும்னு நினைக்கும், ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. போற போக்குல எது குறுக்க இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்க சட்டேன்னு போய் எது இருந்தாலும் மோதிரும். சிப்பி பாறை அனுபவமா இருக்கும். இந்த இதுல இப்படி போகணும், இந்த இதுல இப்படி போனாதான் இப்படி கடிக்கும், இந்த இதுல இப்படி 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 விலகணும், இப்படி திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிப்பி பாறைக்கு வந்து கூறுபாடு இருக்கும். கவுண்டு உடம்புகளுக்கு வந்து கூறுபாடு இருக்காது, வேகம் இருக்கும், இழப்பு வந்து அதிகமா இருக்கும். சிப்பி பாறைக்கு வந்து அப்படி கிடையாது. சிப்பி பாறை ஒரு டைம் போட்டாச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்கு அந்த மாதிரி போகும் ஓடுங்கள். இது வந்து கவுண்டு உடப்பு அப்படின்னா 2 தண்ணி 3 தண்ணி போட்டதான் ஓடும். அதான் மெயின். சிப்பி பாறை நம்மளை பொறுத்தளவுக்கு நாயினா சிப்பி பாறை தான் பெஸ்ட். கவுண்டுங்கிறது வந்து சும்மா நம்ம வந்து அது ஒரு எப்படின்னா ஒரு லுக்கா இருக்கும். அந்த நாய் ஒரு உடம்பு கேட்டு அது ஒரு சைஸ் கேட்டு பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். சரி, நாய் நல்லா இருக்க அப்படின்னு எடுத்து உருவாக்குனாதான் கவுண்டு உடப்பு. நம்ம கோவத்திலயும் சரி வீரியத்திலயும் சரி எதுலயும் சரி சிப்பி பாறை தான் பெற்று. சிப்பி பாறைக்கு அமைஞ்சாதான் என்ன வேகனாலும் போவோம், என்ன முசலுக்குனாலும் என்ன வேருக்குனாலும் தாங்கக்கூடிய சக்திங்கன்னா அந்த ஒரு நாய் தான். சிப்பி பாறை மட்டும்தான். கவுண்டு உடப்பு வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு புண்ணு லைட்டா ஒரு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அது குணமாக்க ஊசி மாத்திரை பிரே அந்த மாதிரி நம்ம மருந்து போட்டாலும் அது டக்குன்னு குணமாகாது. சிப்பி பாறைக்கு சூடம், பச்சை கற்பூரம், சாம்பிராணி,
தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில சூடு பண்ணி நம்ம கோழி ரெக்கையை வச்சு போட்டோம்னா 2 நாள்ல அது பட்டு போயிடும். அதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஊசி போடணும், களி மாத்திரை அந்த மாதிரி. அது வந்து ஒரு கோழி மாதிரி தான் கணக்கு. ஒரு சைட்டா ஒரு சீக்கு வந்துச்சுன்னா அடி விட்டுரும். இது வந்து எந்த சீக்கனாலும் தாண்டி எந்திக்கும். கவுண்டு உடப்பு வந்து அப்படிதான். ஆனா முத ஒரு கண்டிப்பா நம்ம நாய்க்கு வந்து கண்டிப்பா ஒரு ஊசி போட்டே ஆகணும். ஆமா, நாய்க்கு வந்து கரெக்டா 15வது நாள்ல நாய் கண்ணு துறக்கும். 45 நாள்ல ஒரு ஊசி, தடுப்பு ஊசின்னு ஒரு ஊசி போடணும். அதுக்கு அடுத்து தடுப்பூசி போட்டா பிறகு அதே 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடுப்பூசி, 2 மாசம் கழிச்சு, அதுல 45 நாள்ல 3 மாசம் கழிச்சு ஒரு ஊசி தடுப்பூசி. அதுக்கு அடுத்து 90 நாள் முடிஞ்சோடனே ஒரு வெர்னாக்கடி ஊசி போடணும். அது வெர்னாக்கடி ஊசி எதுனால போடணும் இப்ப சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த செத்த கோழி, செத்த ஆடு, மாடு எல்லாத்தினோட ரத்த வாடை எடுக்கும். ரத்த வாடை எடுக்கணும். அது ஆளுல கடிக்க ஆரம்பிக்க அந்த கிறுக்கு கோட்டி வருதுல, அது மறுபடியும் அது கிடைக்காம சாப்பிட முடியாம தான் அது வந்து கோட்டி வந்துருது. அது வெர்னாக்கடி ஊசி போட்டோம்னா மற்ற நாய்க்கு சண்டை வந்தாலுமோ ஒரு ஆளை கடிச்சாலுமோ விஷம் வந்து அதிக அளவுக்கு ஏறாது. அதனாலதான் வெர்னாக்கடி ஊசி வந்து கட்டாயம் போடணும்னு சொல்றாங்க. நாய்களுக்கு வந்து எல்லா நாயுமே தான். இப்போ நம்ம வீட்டுல சும்மா பப்பி நாய், சும்மா குப்பை நாய், எந்த நாயுமே வளர்த்தாலுமே தடுப்பூசி வெர்னாக்கடி ஊசி போட்டு வளர்க்க நம்ம சேஃப்டி. நம்ம போட்டு வளர்த்தோம்னா அது நம்மளை கடிச்சாலும் சரி, வேற பக்கத்து வீட்டுல யாரையும் கடிச்சாலும் சரி, அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது, பாதிப்படாது. அது போடுறது கட்டாயம் நல்லது. கட்டாயம் போடணும். போட்டு தான் வளர்க்கணும். வளர்த்தா தான் நம்ம எந்த பாதிப்பு இல்லாமலே இருக்கலாம். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாயில் தடுப்பூசி, நாய் வளர்ப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம். நாய் இப்படி வளர்க்கணும், இப்படி தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து பாரம்பரியமா வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நாயில வந்து வேட்டையெல்லாம் தடவு உத்தரவு பண்ணிட்டாங்க. வேட்டையெல்லாம் இனிமே அடிக்க முடியாது, வேட்டை அடிக்கூடாதுன்னு தடவு உத்தரவு பண்ணிட்டாங்க. இப்ப நாயை நம்ம பாரம்பரியமா வளர்த்துட்டு இருக்கனால விடக்கூடாது. சரி, நம்மகிட்ட அது கிடக்கட்டும், அது நமக்கு விசுவாசமா இருக்கு அப்படின்னா அது சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு காவலா இருக்கும்னு வளர்த்துக்கிட்டு இருக்கு. தடுப்பூசி நாய் குட்டியும் சரி, நாயும் சரி, எதனாலும் சரி, அலனாசரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிடலாம். நன்றி, வணக்கம்.